திரு பொங்கலூர் மணிகண்டன் அவர்களும் இணைந்திருக்கிறார். திரு மணிகண்டன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கிறார். கரூர் சம்பவத்தில் நீங்கள்லாம் சொல்ல கருத்துக்கள் அவர் அதை பிரதிபலிக்கிறாருங்கிறத பார்க்குறோம். அவர் திரு விஜய் முதன்முறையாக மணந்திருந்திருக்கிறார். அதை தாண்டி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே களம் என்பது தான் களம், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் களம் அப்படிங்கிறத மீண்டும் நிறுவுறார். இந்த ரெண்டுத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் யார் இருக்கார்களோ அவர்கள் தான் எதிராக எல்லா கட்சியுமே கருதுவாங்க. அதாவது ஒரு தொழில் 1000 ஓட்டு இல்லாத கட்சியான கூட அந்த கட்சி இப்படித்தான் பேசுவாங்க, அப்படித்தான் பேசுவாங்க. அதாவது உணர்ச்சி வயம் என்பது அரசியலை பொறுத்தவரை ஆபத்தானது. அதை ஒரு பக்குவப்பட்ட இயக்கமாக அதிமுக இருக்கிற காரணத்தினால நீங்க முன்னாள் காலம் ஒரு கேட்டீங்க, நீண்ட அனுபவம் கட்சி இப்படி பேசுவாங்க கேட்டீங்க. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய இயக்கம் அல்ல. பொறுமை என்பது அரசியல அவசியமான ஒன்று. எது எந்த பலத்தோடு இருக்காரோ அந்த பலத்தை நாம் அறிந்து செயல்படுவதுதான் அரசியல்ல ஒரு சாதுரியமாக ஆட்சி அமைப்பதற்கு ஒவ்வொரு கட்சிக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்கிறது. எனவே அதை நோக்கிய பயணத்தில் அதிமுக இன்றும் என்றும் நிச்சயமாக உறுதியோடு இருக்கும். ஏன்னா சில 2011 இதே மாதிரி தாங்க ஒரு கூட்டணி அமைப்புக்கு முன்பாக எத்தனையோ சங்கங்கள் உருவாக்கப்பட்டது, எத்தனையோ விமர்சனங்கள் இருந்தது. ஆனால் அதையெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக அன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் மிக சாதுரியமாக கையாண்டு 2011 தேர்தலில் திமுகவை முற்றாக அந்த தேர்தலில் தோற்கடிச்சு சென்றார். இதுவும் அதே மாதிரிதான். நீங்க திரு விஜய் அவர்கள் எதை நோக்கி பேசினாலும் தவறு என்று சொல்ல முடியாது. அவர்கள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிச்சயமாக பேசத்தான் செய்வார்கள், பேசத்தான் வேண்டும். போக போகத்தான் அரசியல் எல்லாமே இறுதி வடிவத்தை கொடுக்கும். ஏன்னா திமுக தேர்தல் வலிமையான அணியாக இருக்கிறது. அந்த அணியை தோற்கடித்து மக்கள் மத்தியில திமுகவை ஒரு விரட்ட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. எனவே அதற்கான வியூகத்தை திமுக தேர்தல் அறிவிக்க முன்னாடி, திமுக வேட்பாளர் அறிவிக்க முன்னாடி அந்த கலச்சூழல் எல்லாம் ஒவ்வொன்றா வருகிற போதுதான் யாரால் யாரை தோற்கடிக்க முடியும் என்கிற ஒரு முழு பிம்பமே உருவாங்க. அந்த இடத்தில் யார் எப்படி நம்ம பார்க்க போறோங்க. அதுவரையும் எல்லோருமே பொறுத்திருந்த பார்க்கணும். மணிகண்டன், தேங்க்யூ வெரி மச். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.